நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இவங்க பேரு தான் லின் மே. இவங்க 1970s 80s காலகட்டத்துல ரொம்பவே அழகான பாப்புலரான ஆக்ட்ரஸ். இவ்வளவு அழகா இருந்தவங்க எப்படி ஆனாங்க? இவங்க ஃபேஸுக்கு என்னதான் ஆச்சு? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு கேட்டு தெரிஞ்சுக்கோ சீரிஸ். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1990ல இவங்களுக்கு 40 வயசு ஆகுது. முகத்துல சுருக்கம் விழ ஆரம்பிக்கவும் இதே மாதிரி எங்கா சுருக்கம்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க அழகு மேல இவங்க வளர்ச்சி மேல பொறாம இருக்கிற 2 விமன் இவங்கள கான்டாக்ட் பண்றாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நீங்க கடைசி வரைக்கும் எங்காவே இருக்கலாம்னு சொல்லி அவங்க ஃபேஸ்ல பேபி ஆயில இன்ஜெக்ட் பண்றாங்க. இன்ஜெக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அதுக்கப்புறமா தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க முகத்துல ஃபுல்லா அங்கங்க வீங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு தெரிய வருது அவங்க கம்ப்ளீட்லி ஃபேக். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நிறைய சர்ஜரிஸ் பண்ணி இவங்களால ரெக்கவர் ஆகவே முடியல. இவங்க மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. எந்த அளவுக்குன்னா 2008ல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. அவரோட புதைச்ச பாடியை தோண்டி எடுத்து அவங்க வீட்டுல அவங்க பக்கத்திலே படுக்க வச்சு கட்டி பிடிச்சி பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் அவங்க அம்மா பார்த்து திருப்பியும் அந்த பாடியை எடுத்துட்டு போய் புதைச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே லின் மேவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஐ படத்துல லிங்கேஸ்வரனுக்கு நடக்கிற மாதிரியே ரியல் லைஃப்லயும் ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.